ஹாய்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய சிட்டி டாக்டரில் வில்லேஜ் பாய் 2/2 ஃபைனல் பார்த்து ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்து எப்படி என் பண்ணி போனாங்க நம்ம ஜின்னை ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜங்க் வந்து கேட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி கண்டிப்பாக படிக்கிறா. இப்போ நம்ம ஜின்னு தாங்க பாரு, அவன் என் பையன், அவன் அடிக்கிறக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதை கேட்க நீ யார் அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, அம்மா அங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா நீங்கள் என்ன அம்மா, ஆனால் நீங்கள் வந்து ஜங்கா கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசாதீங்கம்மா அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு கோவம் வருது. இவங்களுக்கு எவ்வளோ டேஸாக தெரியும் சொல்கிறாங்க. 3 வீக்ஸாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் 3 வீக்ஸாக தான் எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறல நான் அம்மா அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் உங்களுக்கு எடுத்து இருந்துச்சுலாம் பேசுகிறீங்க நினைக்காதீங்க. நீங்கள் என்னென்னாலும் தெரியுங்கம்மா. ஆனால் ஜங்கா மட்டும் திட்டாதீங்கம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம் இங்கே ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, பாரு நான் ஒரு பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோ ஓகே. உனக்கு இவனுக்கும் கொஞ்சம் கூட செட்டாங்க சரியா. நீ சிட்டியிலே வளர்ந்த ஒரு பையன் சரியா. ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்துடுவேன். இவன் கிராமத்தில் வளர்ந்த ஒரு பையன் சரியா. அவன் ஜஸ்ட் ஃபார்மர் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க, உங்களுக்கு ஜங்கை பற்றி என்னமா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, ஏன் என்ன சார் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார்மர் தானே, தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்கம்மா, ஜங்காட்ட எல்லாமே இருக்குமா, டேலண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஜங்காவுக்கு ஃபார்மர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதை பண்ணுறப்ப ஹாப்பியாக இருக்காம்மா. நான் எப்படி இது டாக்டர் ஃபீல்டு சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஜங்கா வந்துட்டு ஃபார்மரை சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை அவன் ஃபேமிலியாக பண்ணுறதுமா, அவனுக்கு பிடிச்சிருக்குமா, அவன் ரொம்ப நேசி பண்ணுற ஒரு விஷயமா. அது ஃபார்மர் வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லைம்மா, அது நம்ம வந்துட்டு நம்ம ஆழத்துக்கான ஒரு விஷயம் அதுதானே சொல்கிறாங்க. இப்போ நான் டாக்டராக இருக்கனாக்கா நிறைய பேர் சர்வ் பண்ணுறேன், சேம் ஜங்கா வந்து பண்ணுறான். நிறைய பேர் வந்துட்டு உயிரில் வாழ்னாக்கா உணவு தேவையில்லை, அந்த உணவு தயாரிக்கிறது நம்ம ஜங்க் தானே. ஏன்னா அது எல்லாமே நெல் அரிசி எல்லாமே அவன் விளைய வச்சு கொடுக்குறாங்க, காய்கறி பழங்கள் எல்லாமே. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லாமல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, எங்கே போய் இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் எப்படி மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினச்சி இது பண்ணுறேன், இந்த ஒரு டாக்டர் ஃபீல்டை சூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி ஜங்க் ஆகும். எங்கள் 2 பேரும் தாட்டும் சேம் தான் ஓகேவா. நாங்கள் 2 பேரும் வேறு ப்ரொஃபஷனலாக இருக்குமே தவிர மற்றபடி 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. இது ஃபார்மர் வந்து ப்ரொஃபஷனலாக சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஃபார்மரும் ஒரு ப்ரொஃபஷனல் தான் ஓகேவா சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாரும் செய்ய முடியாதுமா சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய சகித்தன்மை வேணும், அதுக்கு நிறைய பொறுமை வேணும், அதுக்கு நிறைய கஷ்டப்படணுமா, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுமா சொல்கிறாங்க. டாக்டராக இருக்க எங்களுக்கு சகித்தன்மை வேணுமோ பொறுமை வேணுமோ எல்லாமே வேணுமோ. அதுவும் இல்லாமல் ஃபார்மருக்கும் சரியா என்னோட போர்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் அந்த ஃபார்மருக்கு ரொம்ப ப்ரௌடாக மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜங்கா நல்லா பார்த்துப்பான். இந்த 3 வீக்ஸில் எனக்கு உங்கள் கூட அப்பா கூட இருக்க மாதிரி ஃபீல் கிடச்சிது. எனக்கு அது அவனால தான், அவனால பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ப்ளீஸ் அம்மா எனக்கு புரிஞ்சுக்கோங்க, என்னோடய ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸ் ஓகேவா, நீங்கள் எங்களோட லவ்வுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், செகண்ட் உங்கள் பஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்க முடியாது சரியா. இதெல்லாம் பார்க்குறது நல்லா இருக்கும். நீ ஒரு 3 வீக்ஸ் மட்டுமே ஸ்டே பண்ணியிருக்கல, அங்கே இருக்கிற வயல்வெளி செடி அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப இயற்கையை பார்க்குறப்ப உனக்கு அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வெக்கேஷன் மாதிரி அது ஓகேவா. ஃபார்மெட்டாக ஒரு லைஃப் அங்கே வாழ்னாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் சிட்டிலே பிறந்து சிட்டிலே வளர்ந்த ஒரு பையன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் என்னோட சமையல் எப்படி அவங்க என்ன மாதிரி கற்பனை வச்சுருக்க தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வச்சுருக்க கற்பனைக்கெல்லாம் நான் வந்துட்டு அப்படி உங்களோட கற்பனைக்கு எதுவும் என்னால் வாழ முடியாது சரியா. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன கோவம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுமா சரியா, என் வாழ்க்கை எப்படி வாழ நான் தான் முடிவு பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, ஓ அந்தளவுக்கு பேச புரிஞ்சுட்டியா நீ எப்படி சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் எந்த வாழ்க்கையில் நான் தானே வாழணும். நீங்கள் சேவ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் வந்து ஒரு சேவ் ஆகணும்னு சொல்கிறேன். நான் டாக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குது சரியா. அவனை பிடிச்சி பண்ணுறேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த லைஃப்பில் நான் யார்கிட்ட வாழணும், யாரில் லவ் பண்ணணும்னு சொல்லி யாருக்கு மேலே என் ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க இல்லாமல் நான் என் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் சொல்கிற ஒரு பர்சனை நீங்கள் ஒரு இன்ஜினியரையோ இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டரையோ இல்லை வேறு யாரையும் பிடிச்சி நிற்க நினச்சாலும் எனக்கு அவங்கள்ட்ட பார்க்குறப்ப ஃபீலிங்ஸ் வராது ஓகேவா. நான் எனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தா எனக்கு ஜங்கா மேலே மட்டும் தான் ஃபீலிங்ஸ் வந்துருக்கு. நான் எவ்வளோ தூரம் சிட்டியில் படிச்சிருக்கேன், வளர்ந்துருக்கேன், காலேஜ் ஸ்கூலு அப்புறம் என்னுடைய டாக்டர் ஃபீல்டு. நான் யூனிவர்ஸில் இருந்தப்போ கூட எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு யாருமே வராத ஒரு ஃபீலிங்ஸ் ஜங்கா கிட்ட தான் வந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. இவன் நான் தான் ஜங்கா கிட்ட அப்ரோச் பண்ணேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் சின்ன பார்க்குறேன், பாரு நீ ஏதோ ஒரு பைத்தியக்காரனாலும் விளையாடிட்டு இருக்க ஓகே, உனக்கு எதுவும் நல்லது கிடையாது, நீ சின்ன பையன், உனக்கு முடிவு எடுக்கிற அந்த இதெல்லாம் உனக்கு இல்லை சொல்கிறாங்க. நம்ம சின்ன பார்க்குறாங்க, எனக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இருக்குது, முடிவு எடுக்கிற அளவுக்கு ஓகேவா. என்னோட லைஃப்பில் எனக்கு டிசிஷன் எடுக்கிறது எல்லா ரைட்ஸ் இருக்குது, நான் எடுத்துப்பேன். எனக்கு உங்கள் பிளஸிங்ஸும் பர்மிஷன் தான் வேணுமே தவிர மற்றபடி உங்கள் ஒப்பீனியன் நான் கேட்கல சொல்கிறாங்க. இப்போது சின்ன ரொம்ப போகும் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அதே நடிக்கிறான்னு போக நம்ம அதை நம்பிச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க நம்பிச்சும் சொல்கிறாங்க, அந்த கார்ஜின் போதும் நேற்று சரியா நீ நம்ம ஜிம்மில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ இவன் சொல்கிறது நல்லது நினைக்கிறியா சொல்கிறாங்க, நீ கேட்டுட்டு உட்காந்துருக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சும் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க, ஜான் ஜங்க் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே,
என்ன படிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, நான் வந்து 12th தான் படிச்சிருக்கேன் அங்கிள், நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீ மேலே எதுவும் படிக்கிற சொல்கிறாங்க. இல்லை என் அப்பா கேட்டாங்க இங்கே படிக்கிற ஒரு ஃபாரின் அனுப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என் வில்லேஜ்லேருந்து எல்லாரும் ஃபாரின் போய் படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபாரின் போய் படிக்க விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நம்ம நாட்டிலே எவ்வளோ நல்ல ஸ்டடீஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படியே ஃபாரின் போகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஸ்டடீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் சின்ன வயசுல பார்த்தது வளர்ந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான். எனக்கு கிராண்ட் பேரண்ட் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு அதில் கிடைக்கிற ஹாப்பினஸும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வேறு எதுவுமே வரல. நான் நல்லா படிப்பேன். இவங்க ஸ்கூலில் கூட சொன்னாங்க, ரொம்ப நான் படிக்கிறேன், நீ தான் ஃபஸ்ட் டைம் வர, என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீ இந்த காலேஜுக்கு போறியா, அந்த காலேஜுக்கு போறியா, அவனுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக சீட் வாங்கி தருவோம் அப்படிலாம் கூட கேட்டாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லை. என் அப்பாவுமே படிக்க ரெடியாக இருந்தாங்க. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு அதில் எதுவுமே விருப்பம் இல்லை. எனக்கு அக்ரிகல்ச்சர் கூட எங்கள் அப்பா படிக்க சொன்னாங்க, அதை கூட படிச்சுக்க விரும்பல. எனக்கு நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு கண்ணால் பார்த்து கற்றுக்கிட்டது எல்லாமே எனக்கு நண்போட சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அதை படிக்க கூட தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிக்கிறேன், சின்ன வயசுல லேர்ன் பண்ணுறேன். எனக்கு சின்ன வயசு வந்துட்டு என்னோட அப்பா அம்மா வீடு என்னோட வில்லேஜ் தோட்டம் இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு அதை தாண்டி வெளில போக பிடிக்கல. எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு வெளில போய் தான் ஒர்க் பண்ணணும், ஃபாரின் போயிட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒர்க்கை யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. எனக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர் தான் இம்பார்ட்டன்ட்டு, அதுதான் உலகம், அதான் டெக்னாலஜி மட்டும்தான் வேணும்னாக்கா ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. அப்போ ஃபுட்டுக்காக யாரும் உழைக்கணும்ல, யாராவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. நான் தேர்ந்தெடுத்த அந்த ப்ரொஃபஷன் தப்பு நினைக்கிறீங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. இல்லை சொல்லிட்டு ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை என் சின்னுக்கு வந்துட்டு நான் கேட்டேன் உனக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்டார்டிங்கில் ஆம்பிஷன்லாம் அப்புறம் என்ன பார்த்துட்டு கேட்டேன் என்கிட்ட. இல்லை உனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்ன ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஓகே நம்பிட்டேன். அதுக்கப்புறம் 12th படிக்கும்போது என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கூட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கேம்புக்கு போயிருந்தப்போ வில்லேஜ் தான் வந்துட்டு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கீழே விழுந்துருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. அந்த கிராண்ட் மாவை சர்வ் பண்ணப்போ புரிஞ்சுக்கிட்டான். நம்ம சின்னதாக சர்வ் பண்ணாலும் கிராண்ட் மாவுக்கு சர்வ் ஆகிட்டாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கான். ஏன் நம்ம டாக்டர் ஆகக்கூடாது சொல்லிட்டு டாக்டரானா நம்ம எல்லாரும் சர்வ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எய்ட் நம்மகிட்ட இருந்ததுனால ஒரு கிராண்ட் மாவை நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம ஒரு டாக்டராக இருந்து எல்லாரும் சர்வ் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே தான் சூஸ் பண்ணால் அவனுக்கு தெரியல. அப்போட்டு வந்து சொன்னான். அப்போ ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரௌடாக இருந்துச்சு எனக்கு. அவன் வந்துட்டு அதை நேர்த்தி பண்ண ஆரம்பிச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேணுமா சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதை நான் நேர்த்தினால மட்டும்தான் நான் டாக்டர் ஆகினேன். அந்த நீயும் அப்படிதான் நீயும் அப்படி தான் இருக்க. ஏன்னா மற்றவங்க ஃபுட்டு கொடுக்கணுன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மூணு ஏஜ்க்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்தும் கூட உன் அப்பா அம்மா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து ஃபாரின் போய் படிக்க வைக்கிறது வெளியே இருந்து கூட நீ வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறல்ல அப்படி சொல்கிறாங்க. இந்த தாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன். என் பையன் எப்போ எது சூஸ் பண்ணாலும் தப்பாகவே ஆகாது. அவன் கரெக்டான முடிவு தான் எடுப்பான். எனக்கு எப்போதுமே என் பையன் மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு ஆனால் இப்போ நீ சொன்னல என் பையன் கண்டிப்பாக தப்பான பையன் சூஸ் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதுவே போதும், நீயும் ஜிம்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டேன். நம்ம நஞ்சு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நஞ்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு ஃபார்மர், நம்ம சனியில் அவர் ஃபார்மர்ஸ் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நம்ம பிஸ்னஸ் பார்ட்லாம் கேட்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸு நான் எனக்கு கிளப்பில் எல்லாம் கேட்பாங்களே சொல்கிறாங்க. பாரிச்சு உன்னோட ஓகேவா, எனக்கு வந்து கவலையில் என் பையன் யார் கூட ஹாப்பியாக இருப்பான் அப்படின்றது எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா 2 செகண்டு அவனும் சாதாரண பையன் லவ் பண்ண. ஓகே எல்லாத்தையும் பர்ஃபெக்டான பேர் தான் அவங்க பர்ஃபெக்டான பேர் தான் ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக லவ் பண்ணுறான். அவங்க பேர் பர்ஃபெக்ட் பேராக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு தாட்டு சேமாக இருக்குது. அவங்க ப்ரொஃபஷனல் தான் வேலையை தவிர தாட்டு வந்து ஒன்றா இருக்குது பாரு. அவங்க உள்ள அழகாக யோசிக்கிறாங்க. மெச்சூரிட்டி சின்ன பசங்க தான். இவன் வந்துட்டு மற்றவங்க உயிரை சர்வ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். அப்புறம் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃபுட்டை கொடுக்கணும்னு யோசிக்கிறான். 2 பேரும் ஒன்று தனியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. நம்ம என்ன பேசுகிறாங்க பாரு. சின்ன வில்லேஜ் லைஃப்பில் வாழ முடியாது சொல்கிறாங்க. அங்கே இருக்க கஷ்டம். அவன் வந்துட்டு அங்கே இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படின்னு அவன் சொன்னான் அப்படி கேட்குறாங்க. இல்லை சின்ன ரொம்ப புரியல சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட வர சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஒன்றால் வில்லேஜ் லைஃப் வர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ 3 வீக்ஸ் மட்டும் இருந்திருப்பேன். அது வந்து லைஃப் ஒரு வெக்கேஷன் மாதிரி கூட வச்சுப்போம். அப்படி தான் இருக்கும். ஆனால் லைஃப் லாங் அங்கே இருக்கணும். ஏன்னா ஒரு எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காதுல்ல சொல்கிறாங்க. இல்லைப்பா எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு லைஃப் வந்துட்டு வாழ முடியும். என்னால் அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் முடியுமா என்ன முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகுது சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சாக்கா அங்கேயே டாக்டர் ஒர்க் பண்ணுவேன். என்ன டாக்டர் ஒர்க்கும் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். சரி ஹாப்பியாக இருப்பேன் ஜங்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது.
ஜம்மு பணிக்க சொல்லிட்டாங்க. அங்கிள் எனக்கு வந்துட்டு ஜிம் கூட இருக்க ஹாப்பி தான். ஆனால் ஜிம் கூட வில்லேஜில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. எனக்கு இந்த ஃபார்மரை விட்டுட்டு வர முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சேம் டைம் ஜிம்மும் டாக்டராக இருக்கணும், எனக்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்ப் சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோட ஒய்ஃபோடைய ப்ரொஃபஷனும் விடக்கூடாது, சேம் டைம் என்னோட ப்ரொஃபஷனும் விட்டு தர முடியாது, எனக்கு 2மே வந்து இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க, அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வந்து நினைக்கிறேன், ஜிம் கண்டிப்பாக டாக்டராக இருப்பான், நீயும் இது ஒரு ஃபார்மராகவே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையா என்ன சொல்லிட்டாங்க. எங்கள் பாரு உன்னை சனிலாவை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, ஓகேவா? எனக்கு உன்ன மாதிரி பையனை ரொம்ப பிடிக்கும், என் பையனை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். என் பையன் இந்த அளவுக்கு போல்டாக சொல்கிறாங்கக்கா, கண்டிப்பாக நல்லா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா 3 வீக்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கான், அப்போ உனக்கு தெரியாமல் தெரிஞ்சிருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்ப்பா, நான் வில்லேஜ்லேயே ரொம்ப டேலண்டான பையன்ப்பா, யார் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லி இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க எப்படி போனாங்க, யார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்குது, அதுக்கப்புறம் ஜம்ப் தான் கூட்டிட்டு வந்து விட்டது, அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளட்டு கொடுத்தாரு, அவர் ப்ளட்டை கொடுத்து செக் பண்ணிக்கிட்டது, அதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாம் கேட்குற அஞ்சிருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, பரவாயில்லையே சொல்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா, ஜம்க்கு கூட தான் இருப்பேன், எனக்கு ஜம்க்கு வந்து லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அஞ்சிட்டு பார்க்குறாங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்கன்னா எனக்கு ஓகே இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜிம், ஓகேவா? ஜிம்மி வந்து ஆசைப்படுறான், அது மட்டும் இல்லாமல் அவன் தப்பான பையன் லவ் பண்ணி வில்லேஜ் பையன் தான், தாண்டி என்ன இருக்குது, நம்பிக்கை ஜம்க்கு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தானே இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பார்த்து நம்பிக்கை சொன்னால் புரியாது சொல்கிறாங்க. இதை உனக்கு தான் புரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா எனக்கு வந்துட்டு ஜம்க்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட நம்ம ஹாப்பியாக இருக்கணும், புரியல சொல்கிறாங்க. எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்காங்க, தாண்டி வேறு யாரையும் யோசிக்க முடியாது, எனக்கு அவங்கள தான் ஹஸ்பண்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க, உனக்கு புரியல, அங்கே போயிட்டு ஒரு லைஃப் ஹாப்பியாக வாழ முடியாது, அவனுக்கு சொன்ன எப்படி சொன்னால் புரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் புரியல, ஓகேவா? எனக்கு என் ஜம்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பியாக அவங்க கூட வாழ்வேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜிம்மி தான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு நோவே நோ சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க, ஜிம்மி எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, வில்லேஜில் இருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி கிளம்புறாங்க. ஜிம்மி பார்க்குற எங்கே போகிற சொல்கிறாங்க. கிளம்பு, நான் போய்ட்டு பேசலாம், மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொல்லிட்டு எல்லாருமே கால் பண்ணுறாங்க. எல்லாருமே வராங்க. போயில 2 கார் எடுத்து கிளம்புறாங்க. ஜிம்மிக்கு விருப்பமே இல்லை. ஜிம்மி பார்க்குறாங்க, அமைதியாக வந்துட்டாங்க. ஜிம்மி கெஞ்சுறாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏமா அவங்களுக்கு பிடிக்கிற ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க செட் ஆக மாட்டான், அவங்க பர்ஃபெக்டே இல்லை, அவனுக்கு உனக்கு கொஞ்சம் செட்டே ஆகாதுறாங்க வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேம்மா, அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்காம்மா, உனக்கு ஏமா புரியல, ரொம்ப நல்லதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னால ஏற்றுக்க முடியல ஜம்முக்காவை. நான் எப்போ ட்ரீம் வச்சேன் தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வச்சுருக்க ட்ரீம் மாதிரி வாழ நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் வாழ்க்கை, அப்படி வாழ்க்கை அழகாக இருக்கு சொல்கிறாங்க. பிள்ளை நமக்கு நம்ம இருக்குது, நமக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தாலும் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னால ஏற்றுக்க முடியல, கண்டிப்பாக நீ ஒன்றே சொல்லுவாங்க, அம்மா எனக்கு லைஃப் வாழ முடியல அப்படி சொல்லி திரும்பி வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அப்போ ஜிம் நினச்சி முடிவு பண்ணுறாங்க, எந்த ஒரு சுச்சுவேஷனும் அப்படி வரவே மாட்டேன், நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேனாக்கா கடைசி வரைக்கும் போட்டு வாழ்ந்து காட்டுவேன். இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. ஜிம்முக்கு சுத்தமாக எப்பவுமே இல்லை, இந்த பக்கம் ஜம்க்கு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை இவன் வந்து என்னோட சன்னிலாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உங்கள் பையன் சிட்டியில் பிறந்து வளர்ந்த பையன், உங்கள் பையன் வந்து என் பையனை மேட்ச் பண்ணிட்டாக்கா இவன் வந்து பையனை மதிக்க மாட்டான், ரெஸ்பெக்டாக இருக்க மாட்டான், இவன் அதிகாரம் பண்ணுவான், என் பையன் வந்து வில்லேஜில் வளர்ந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாரும் நம்புவான், எல்லாரும் ஹெல்ப் பண்ண நினைப்பான், ஆனால் இவன் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கானா, அவன் கொஞ்சம் திம்பராக இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கோம், எனக்கு என் பையனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு பயங்கர போகும். ஜின்னு கத்துறாங்க, என் பையனை பற்றி எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு உன் பையன் நீ வச்சுக்குவோம், என் பையனை மேட்ச் பண்ணிக்க மாட்டான், வில்லேஜில் உன் பையன் வந்துட்டு இப்படியே இருக்கட்டும், மாடு வச்சுட்டு இருக்க சொல்லிட்டு நம்ம சின்ன திட்ட நம்ம ஜம்கடமை போகிறது. ஏன்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்கள் பையன் நானும் கேட்டு உங்கள் பையன் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ இவன் நம்பியோட அப்பா நம்பிக்கணும் நம்ம ஜம்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க பாருங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என் பையனாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மில், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜம்முக்கு ரொம்ப பிடிக்கும், ஜம்முக்கு வந்து உனக்கு 2 டைம் யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பான், ஜிம்மும் அப்படியே யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பான், எனக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்ஃப் தான் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மையும் ஜம்கோட அம்மாவையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. 2 பேரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த பையன் வந்து கண்டிப்பாக என் பையன் கூட இருக்க மாட்டான், இந்த பையனுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஜிம்மு பார்க்குறாங்க, ஜம்காவா ஜம்காக்கு அம்மா சொல்லி கத்துறாங்க. இப்போ ஜம்கோட அம்மா பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு வாழ போகிறதுனா சரியா அவன் கூட வாழ்வாங்க, நாங்கள் எடுத்து வாழ்ந்து காட்டுவோம், நீங்கள் ஜிம்முக்கு தப்பாக பேசுன்னு பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லி ஜம்முக்கு சொல்கிறாங்க. அத்தனை பேர் நிறுத்திடுறாங்க. ஜம்கோட அம்மாவுக்கு ரொம்ப மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் ஜிம்மு பார்க்குறாங்க, அங்கே பாரு இந்த பையன் கூட நீ உன்னால் வாழ முடியாது சரியா, என் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி இல்லை சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம் பார்க்கணுமா என்ன பேசுறீங்க, அப்படி பேசுறது தப்பாக பேசாதீங்கம்மா, ஜம்கோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலிமா, இவங்க தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி பேசாதீங்க சார். ஜிம்முக்கு அந்த ஜம்கோட ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க அம்மா தான் பிரச்சனையே.
இப்போ நம்பிச்சிடும் ஜம்கோட அப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் 2 பசங்க மேட்சர்ஸ் 2 பேர் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி வைக்கிறோம் சொல்லிட்டு மேரேஜ் கிராண்டாக அரேஞ்ச் ஆகிடுது. இப்போ ஜம்கோட அப்போ பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த பையன் வந்து போக போகிறான் பாரு, வில்லேஜ் லைஃப்ல வாழ முடியாது சொல்லிட்டு ஓட தான் போகிறான் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க கண்டிப்பாக ஒரு பையன் என் பையன் வாழ மாட்டேன், என் பையன் ஒன்றே வந்துருவாங்க, அப்போ நமக்கு வேறு மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கா சொல்லிட்டு சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க அவங்க லவ், 2 பேரும் லவ்வையும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஜம்கோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பயம், இந்த பையன் வந்து சீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. சின்னக்கு என்னன்னாக்கா இப்படி ஒரு பையன் கூட நம்ம பையன் வாழணும் வில்லேஜில், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் இப்படி வாழ்வான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டம். ஆனால் ஜம்கோட அப்பாவுக்கு நம்பிச்சிட்டு நம்பிச்சிட்டு கேட்டாக்கா அவங்க 2 பேர் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, நம்ம இருக்கிற பிளேஸ் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது, நம்ம கூட இருக்கிற பர்சன் தான் இம்பார்ட்டன்ட்டு, அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்கனாக்கா நம்ம எப்படி ஒரு பிளேஸில் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் புரியுது. சரி ஜிம்மி இந்த விஷயத்த நம்பிச்சிருக்கா சொல்லியிருப்பாங்க. சரி ஜம்கோ அப்படி தான் நம்ம ஜம்கோட அப்பா சொல்லியிருப்பாரு. இப்போ மேரேஜ் கிராண்டாக அரேஞ்ச் ஆகிட்டு ஆனால் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட நீ பேசாத, கண்டிப்பாக ஒன்றே நான் தேடி வருவேன், அம்மா நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் எடுத்து முடியுதான் நீங்கள் சொல்லிட்டு முடியுதான் கரெக்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மனுஷன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம வீட்டு தேடி வரதான் போகிறேன், அன்றைக்கி நான் வந்துட்டு என்ன முடிவு அப்படி அக்செப்ட் பண்ணிப்போ சொல்லி சின்ன போயிடறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க அப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிம்மி அம்மா சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்காத, நீங்கள் ஜம்கோட நல்லா ஹாப்பியாக வாழ்ந்து காட்டணும் புரியுதா சொல்கிறாங்க. அப்பாவை சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுறது நான் வாழ்ந்து காட்டுப்பா சொல்கிறாங்க. ஆனால் அம்மா கோவமாக இருக்காங்களா சொல்கிறாங்க, கொஞ்சம் டேஸ்க்கு அப்படி தான் அப்போ சரியாக சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த பக்கம் ஜம்கோட அப்பா அம்மா வந்துட்டு என்னால் ஒரே வீட்டில் இருக்க முடியாது சொல்லி ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க இப்போ ஜம்கோட அப்பாவும் சொல்லிட்டு பெரிய வீட்டுக்கு அவங்க வில்லேஜ் லெவலில் பெரிய வீடு, அந்த வீட்டை நம்ம ஜிம்முக்கு ஜம்கோ கொடுத்துட்டு ஜிம் வந்துட்டு சிட்டியில் வளர்ந்த பையன் கொஞ்சம் ஃபெசிலிட்டி சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு வீட்டு 2 வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க மேரேஜ் இப்படிலாம் நான் ஒரு மாதிரி கலவரமாக நடந்த மாதிரி இருக்கும் அந்த மேரேஜ் வந்து அவளுக்கு கிராண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அவங்க அம்மா அவர் 2 பேரும் ஹாப்பியாக இல்லை, ஏன்னா ஜம்கோட அம்மா தன்னை ஏற்றுக்கலன்றது ஒரு கஷ்டம், செகண்ட் அவங்க அம்மா ஜம்கோ புரிஞ்சுக்கலன்ற கஷ்டம், அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமானிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன ஜம்கா அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு போது சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நம்ம வீட்டில் சொல்கிறாங்க நீ வேறு ஜம்கா வீடு கொஞ்சம் டேஸ் போனாங்களே புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அம்மா போய் நான் கண்டிப்பாக ஒரு நாள் சனி நாளுக்கு அவங்க புரிய வைப்பேன், சேம் நீயும் அப்படி தான் சரியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க புரிய வைக்கணுன்ற அவசியமே இல்லை, நம்ம வாழ்க்கை அழகாக வாழ்ந்தால் போதும் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக உனக்கு ஒரு வார்த்தை எனக்கு என்ன வார்த்தோம், நான் வந்துட்டு ஒன்றை தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணி வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன், நம்ம போயிட்டே ஃபீல் பண்ணிப்பேன் ஏன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம்மி கிட்டே போயிட்டு நம்ம ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஜம்க்கு ஒரு மாதிரி ஷையாக இல்லை, என்ன சொல்கிறாங்க நம்ம ஹஸ்பண்டை பார்க்குறேன்டா ஜம்கா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க என்ன மாதிரி நீ இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஏன்னா நான் ஒய்ஃபை தான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது வந்துட்டு கண்டிப்பாக அப்செட்டாக இருக்குல்ல உனக்கு ஹார்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா அம்மா அவாய்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் நீ வேறு அவங்க என்னைக்காவது ஒன்றே வந்துடுவாங்க, நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் சரியா சொல்கிறாங்க. இவங்களுக்காக அவங்களுக்காக சொல்லிட்டு இந்த குழந்தை தள்ளி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக தள்ளி போடுறது அதெல்லாம் எனக்கு சட்டே ஆகுது. ஓகே எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்காக நிச்சயமாக சொல்கிறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்சம் யோசிச்சுக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே உனக்கு ஓகே இல்லையா அப்போ டைம் எடுத்து போச்சுட்டு போயிடுறாங்க. ஜம்ப் பார்க்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. போட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாரு. ஜம்ப் கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க, பெட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி போயிட்டு அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. ஜிம்மி ஜம்ப் போட்டு பார்க்குறாங்க டோரை, ஏன்னா டோர் ஓப்பன் ஆகுது திரும்பி பார்க்குறாங்க, பார்த்து ஸ்டன் ஆகி போயிட்டாரு. என்ன ஜிம்மி அவ்வளோ அழகாக இருந்துருக்காரு பார்க்கறதுக்கு. ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுருக்காரு, வெட்டிங் நைட்டு தான் ட்ரெஸ்ஸு சிட்டியில் தான் போடுவாங்க, ட்ரெஸ் வில்லேஜில் போட மாட்டாங்க. இதை பார்த்து ஜம்ப் ஒரு மாதிரி ஃபேஸ் நிறைய அப்படியே ஆன் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மி தான் வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு அந்த டோர் பக்கத்தில். என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு. ஜிம்மி பார்க்குறாங்க என்ன ஜம்கா தூங்கலா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க தூங்கலையா கேட்குறாங்க. இப்போ ஜம்கா எரிஞ்சுக்கிட்டே ஒரு அங்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. ஏன் நல்லா கேட்குறாங்க. இல்லை அது சிட்டியில் எப்படி தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம் நல்லா இருக்கா கேட்குறாங்க. பிடிக்கலாம் சொல்கிறாங்க, வேறு அவங்க சேஞ்ச் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க பண்ணிக்கே நான் தோணு மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஜிம்மி தான் ஜம்ப்பை புஷ் பண்ணுறாங்க வீட்டில். ஜம்ப்பை தொட்டு விழுந்துக்காரு. ஜிம்மி ஜம்ப்பில் விளாடுறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி கியூட் ஆச்சு, அவர் ஒரு ஃபிங்கர் வச்சு ஜம்ப் பிடிச்சி சிக்ஸ் நோஸ்லாம் அவர் டச் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. அவர் நோஸ்லாம் ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே இது நீ தானா சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் வேறு யாரையா சொல்கிறாங்க. இல்லை ஆவியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் 2 டேஸ் பார்த்துருக்கோம், அந்த டாக்டராக பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும், அப்போவே ஹார்ட்டாக இருப்பேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் டாக்டரை பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ட்டாக இருப்பேன், இந்த ட்ரெஸ் வேறு எப்படியா சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க டாக்டர் அவள் லைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஜம்ப் பேசவே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக அழகாக எல்லாம் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிம்மி நெக்ஸ்ட் டைம் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஜம்ப் பார்த்தா அவர் காணும், எங்கே போயிட்டு
போயிட்டாரு. ஜிம் மெதுவாக எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாதிரி எல்லாம் வராங்க. பார்த்துட்டாங்க வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டாங்க. நீட்டாக எவ்ரிதிங் அவரே பண்ணியிருப்பாரு. இந்த வீட்டை 2 பேர் மட்டும் தான் மெயில் கூட வச்சுக்கல. ஜிம் எடுக்கிறாங்க, ஜம்ப் எடுக்கிறாங்க, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீட்டாக முடிச்சுட்டு நம்ம ஜிம் எழுந்திரிச்சு வரணும். ஜிம் காஃபி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, காஃபி சொல்கிறாங்க, ஜிம் எடுத்துக்கிறாங்க. குடிச்சு பார்க்க டேஸ்ட் ரொம்ப அழகாக நல்லா இருக்கு. ஜம்ப்பா நீ போட்டியான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கா சொல்கிறாங்க. உட்கார சொல்லி உட்காராங்க. ஜம்ப்பா தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன இருக்கிறத விட எப்பவும் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ தான் ஜிம் யோசிக்கிறாங்க. ரெண்டு நடந்து நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் நீங்கள் இவ்வளோ எல்லாருக்கும் நினச்சி பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அதுக்கு பேசாது ஜிம் அடிக்கிறாங்க. ஜம்ப் ஹாப்பியாக இருக்குது. இல்லை நீங்கள் ப்ரஷ் ஆகுது ரொம்ப அழகாக இருக்குது. ஜம்ப் வச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுறாங்க. ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஜிம்மில் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ ஜிம்மில் போங்க அப்பா அம்மா ஞாபகம் வரும். அப்படி இருந்து கூட ஜிம்மில் அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுவார். ஆனால் ஜிம் இந்த 8 months ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் பேசல. இப்போ ஜிம் ப்ரெசென்ட்டில் வந்துட்டாங்கடா. அதில் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே 1 day விட்டு அம்மா புரிஞ்சுப்பாங்க, என்னை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, புரிஞ்சுட்டு வரதான் போகிறாங்க. என் ஜம்கா தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக புரியும். என் ஜம்கா யாருக்கும் எனக்கும் குறைஞ்சவனே இல்லை, அவன் தான் பெஸ்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் அப்படி எப்படி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஈவினிங் வச்சு ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜம்ப் புக் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் 2 பேர் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஜம்ப் அதை புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் அப்படி ஒவ்வொரு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் வந்துட்டு அப்படி ஜிம் செக்கில் புக் பண்ணிட்டாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ டுடே சாப்பிட்டு வந்தா ஜிம் பார்க்குறாங்க. அந்த பிக்சரை பார்க்கும்போது மாதிரி இருக்கு. என்னவோ தெரியல, எனக்கு இந்த டைமில் உங்களுக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசை இருக்குது தெரியுமா. உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்ட அது பேசணும் ஆசையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுமா. அது ஜிம் தான் நம்ம ஜின்னோட ஃபோட்டோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். முன்னாடி ரொம்ப லவ் கேர் அதிகம் தெரியுமா. ஆனால் என்ன பண்ணிட்டோம், என் லவ்க்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஜம்ப் நம்ம கூட இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா. அவங்க கூட ஒரு 4 month ஆக சொல்லிட்டாங்க. இந்த பையன் தான் என் ஜம்ப் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்போ நான் எல்லா வரைக்கும் நான் வந்து பண்ணாத பார்த்துட்டு அவங்களே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. உனக்கு என்ன பண்ண தெரியுமா என்கிட்ட கேட்டாங்க. தெரியும் நான் சொல்ல வேறு எதுவும் பேசல. அவங்க வந்து ஒரு டைம் தான் என்ன பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட எதுவும் சொல்ல டெய்லி அவங்களுக்கு எல்லாமே எனக்கு செஞ்சு தான் கொடுத்து விட்றாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சுட்டு. ஆனால் உங்களுக்கு இது நம்பிக்கை வரல. நீங்கள் ஒரு டைம் வந்து பார்க்கலாம்னா ஜம்ப் அப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் பார்த்துக்கலாம் தெரியுமா, எவ்வளோ கேர் பண்ணுறேன் தெரியுமா. அவனை மாதிரி யார் இருப்பாங்க. ஜிம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு என்னமா குறைச்சி அவனை பார்த்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க தெரியுமா. இந்த வில்லேஜாக இருக்கட்டும், இந்த சிட்டியில் இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போதுமே ஜம்ப்பை பற்றி பேசுவாங்க. ஃபோன் பேசினா எனக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ஆகும். அவ்வளோ அழகுலேயும் சரி, கேரிங்லேயும் சரி, டேலண்ட்லேயும் சரி, நம்பர் 1 அவன். அவனுக்கு யாரை பிடிக்காதவங்க இருப்பாங்களா என்ன அப்படி சொல்லி ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே என் ஜம்போட வேல்யூ புரியல அப்படி சொல்லி ஜிம் என் தினம் போது மறைச்சிட்டு இருக்காங்க. வயசான காலத்துக்கு கோவத்தை போது சொல்லி ஜிம் அந்த ஜிம் பிக்சர் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் பிள்ளைங்க பார்த்துறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஜிம் வந்து அவங்க அப்பா மிஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவையும் சொல்லிட்டு ஒரு புரியுதுல அவங்க அம்மா அப்பா பற்றி நிறைய பேசிப்பார் ஜிம் வந்துட்டு. அப்போ நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அவரோட ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ ஒரு 1 day ஒரு 1 day ஆஃப்டர் ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜம்ப் சொல்கிறாங்க, அது நம்ம தோட்டத்துக்குலாம் நிறைய மருந்துலாம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜம்ப் காலையில் மருந்துலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம எப்போது சொல்கிறாங்க. இல்லை மருந்தில் விதைகள் வாங்கணும்னு சொல்கிறாங்க. விதைகள் ஆமாம் நீ நம்மகிட்ட சில விஷயங்கள்லாம் புதுசாக நான் வரைக்கலாம், புதுசாக வந்துட்டு விளைய வைக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் கார்டனில் புதுசாக போகலான்னு நினைக்கிறேன், நான் போய்ட்டு விதைகள்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படியா தனியாக போறியான்னு சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு கூட தான் போகிறேன். ஜிசம் இருக்கானே ஆமாம் சொல்கிறாங்க. கூட தான் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ 1 day விட்டு எடுத்துக்கிறியா, நான் ஒயின் வச்சுருக்கேன், ஒயின் சுகம் வந்து இருப்பாங்க பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அவங்க பார்த்துப்பாங்க, நான் வர வரைக்கும் தான் சரியா நான் சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி ஜம்ப் பார்த்தா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி இப்போ ஜம்ப் போட்டுட்டு அவரோட ஜீப் இருக்காங்க. ஜீப் எடுத்து சிட்டிக்கு தான் போகிறாங்க. சிட்டிக்கு போய்ட்டு டேரெக்டாக நம்ம நம்பிக்கை தான் போகிறாங்க. போய்ட்டு டோட்டல் ப்ரெஸ் ஆகிடுச்சு. எந்த பக்கம் நம்பிக்கை தான் டோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ போட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. அங்கிள் உள்ள வரும் சொல்கிறாங்க. அதாவது உன் வீடு உள்ள வாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் கூட வராங்க. அங்கிள் எப்படி சொல்கிறாங்க டேரக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன இப்போ ஸ்டெப்பில் இறங்கி வந்துருப்போம். அதை பார்த்து அவங்க மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சின்ன நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது, என்ன கோவமாக இருக்கீங்களா அங்கிளுக்கு சொல்லிட்டு ஜம்ப் கேட்குறாங்க. சின்ன அப்படியே அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வந்துட்டு உட்காராங்க சோஃபாவில். இப்போ ஜம்ப் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம்முக்கு முன்னாடி நியூட்டன் பண்ணுறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை மட்டும் கொஞ்சம் பேசி நமக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்திரி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜம்ப் என்ன பண்ணுறது எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. இல்லை அக்கெல்லாம் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. என்ன பேசலாம் எந்திரிச்சு பேசுறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஜம்ப் இல்லை எந்திரிக்க மாட்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஜம்ப் எந்திரிக்க வைக்கிறாங்க. எந்திரிச்சு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு
பார்க்குறாங்க. சொல்லுவாங்க எது பேச சொல்கிறாங்க. அங்கிள் பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன் எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. உங்களோட சிட்டியில் இருக்க பசங்க மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அப்பெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி இருக்காங்க. இப்போ தம்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கூர் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் நான் பேசினேன் அங்கிள் கிட்ட, உங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அங்கிள், நான் என்ன பண்ண நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஒரு சன் இல்லாவா, என்னோட ஜிம்மின் கூட நான் ஹாப்பியாக என்னோட ஜிம்மில் நான் ஹாப்பியாக வச்சு முடியும்னு நினைக்கிறீங்களா, ஜிம்மி கூட ஹாப்பியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நீயே சொல்கிறீங்க, ஒரு குழந்தை ரொம்ப அழகாக பிறந்து வளர்த்து அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை ஆசைப்பட்டுலாம் பண்ணுறாங்க. இவங்க அவங்களுக்கு பிடிக்கல கூட அந்த குழந்தை ஆசைப்பட்டு எல்லாமே விட்டு கொடுத்து பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பா அவங்களும் அப்படி ஒரு லவ் அப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்போது சடனாக அந்த குழந்தைய அவங்க மொத்தம் பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி நான் வந்துட்டு பறிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அங்கிள், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன், அது தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறதுலாம் பிடிக்கல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி தான் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, எப்படி மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பீங்களோ ஒரு வீட்டுக்கு, ஆனால் என்ன மேரேஜ் பண்ணி பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த ஒரு குழந்தை எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் உங்களோட வில்லேஜில் அது உங்கள் அம்மா எவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனதா இல்லை அங்கிள், அம்மா டோட்டலாக மாறிட்டாங்க, அம்மா தெரியாமல் பேசிட்டாங்க, அம்மா பேசுன தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜிம்மி மாதிரி ஒரு பையன் அந்த மாதிரி எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ என்கிட்ட சொன்னாங்க, உண்மையாக ஜிம்மி ஒரு பையன் அவன் படிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டராக இருந்தாலும் அவன் அவ்வளோ கேர் பண்ணிப்பான், அவ்வளோ லவ் பண்ணுவான், எனக்காக எல்லா ஒர்க்கும் பண்ணுவான், பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கும் ட்ரை பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், அப்படி எதுக்கு எதுவுமே வராது. நான் தான் இப்படிலாம் பண்ணாத பெஸ்ட் ஒய்ஃப் ட்ரை பண்ணி கிடையாது சொல்லிட்டு நான் எதையும் அவன் பண்ண விட மாட்டேன். ஏன்னா ஜிம்முக்கு ஆசை தானே பண்ண சொல்லிட்டு நான் பண்ண விட மாட்டேன். எனக்கு அவன் அப்படிலாம் பண்ணாலும் ட்ரூவாக லவ் பண்ணுறான், என் கூட இருக்கிறது அர்த்தம் கிடையாது சரியா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், அவனுக்கு எதுவும் வராது, நீங்கள் அப்படி வளர்த்துக்கீங்க, அவன் எனக்காக நிறைய விஷயம் பண்ணிக்க விட்டு கொடுத்துருக்கான், அப்படி இருக்கப்போ அவனுக்காக என்ன பண்ண முடியாது, எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவங்க ஒரே விஷயத்துக்கு தான் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி உங்கள் விஷயத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் விஷயத்தில் ரொம்ப சேடாக இருக்கான், ரொம்ப ஹார்ட் ஆகிறாங்கன்னாக்கா நீங்கள் வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவங்களே ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் என்னமா வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா என்னதான் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைஃப்பில் என்டர் ஆனாலும் அவங்க கொஞ்சம் பர்சன் குழந்தை எல்லாமே ஹாப்பியாக வச்சுட்டாலும் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் வந்து எப்போவும் ரெஸ்டாக கொடுக்குறதுக்கும் கூட இருக்கிற ஒரு உறவு தானே. அவங்க எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கிட்ட இருந்தாலும் சரி, அந்த உறவுன்றது அவங்களுக்கு யாரும் பிடிக்க முடியாது. எனக்கு அது வந்து பிறந்து விட்டு ஒரு உறவு இல்லை, அது நம்ம எப்படி இருக்க முடியும். எனக்கு நீங்கள் என்னோட அம்மா இல்லை சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப லவ் வச்சிருக்கேன், கேர் வச்சுருக்கான், நீங்கள் பேச முடியாமல் ரொம்ப ஏங்குறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ உங்கள் பிக்சரை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க நடக்கிறத சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி அழுகு வருது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவங்ககிட்ட நிறைய பேச ஆசைப்படுறான், ஏன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணுவானாமே. ஏன்னா அவன் கலிஃபோர்னியாவில் நியூயார்க் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது நீங்கள் தான் போயிட்டு பார்த்துக்கிட்டலாமா, மந்த்லி ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்களாமா, அந்தளவுக்கு நீங்கள் கேர் பண்ணுவீங்களா, லவ் பண்ணுவீங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிற 8 months அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்கிறான். அவனுக்கு சேம் டைம் எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது, என்னால் தான் நீங்கள் புரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கிள், என்னால் ஜிம்மி விட்டு கொடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப லவ் பண்ணுறேன். சேம் டைம் அவங்க கஷ்டப்பட்டு பார்க்க முடியல அங்கிள், என்ன பண்ணால் கூட நீங்கள் பேசுவீங்க ஜிம்மிக்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள் சொல்லுங்க. ஜிம்மி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க அமைதியாக இருக்காங்க, சொல்லுங்கள் அங்கிள் நான் என்ன பண்ணால் ஜிம்மிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியமாக ஒரு ஹாப்பியாக தான் அங்கிள் இருக்கான், அவன் ஹாப்பியாக இல்லாக்க என்றைக்கோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருப்பான்ல, அவன் வந்துட்டு நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் எதுவும் பண்ணலாம் அங்கிள், உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண எங்களை அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை, எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா ஜிம்முக்கு இந்த சிட்டி லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு, ஆனால் அவங்க யார் கூட தான் ஹாப்பியாக இருக்கா சொல்லி நீங்கள் யோசிக்கவே இல்லை அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ சின்ன அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க, பாரு உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், ஆனால் ட்ரீமை தாண்டி லவ்னு இருக்குது, உனக்கு தோணலாம் ஜிம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பாசம் கூட தான் நல்லா இருக்கும் உனக்கு தோணலாம், ஆனால் அந்த பாசம் கூட தான் அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அவன் யாருக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருப்பான், அவன் ஜம்ப் கூட தான் கம்ஃபர்டபுளாக இருப்பான், அவனை தான் லவ் பண்ணுறான், லவ் பண்ணுற பசங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமோ நஷ்டமோ என்ன இருந்தாலும் அவங்க லவ் பண்ணுற பசங்க கூட இருந்தாக்கா அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் சரியா. ஆனால் லவ்வில் ஒரு பசங்க கூட இருந்தாக்கா அவங்க லைஃப்பில் ஒரு ஹெல்த் மாதிரி மாறுது, புரியுதா. அப்படின்னாக்கா அவங்க லைஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிடிக்காம ஒரு லைஃப்பை வாழறத விட பிடிச்ச ஒரு பசங்களுக்காக எந்த ஒரு கஷ்டம் தாங்கிட்டு வாழலாம், அந்த இடத்துல டூ லவ் இருந்துச்சு, டூ கேர் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு லைஃப் வாழ முடியும் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜன் சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரிக்கு நீ உண்மையாக சொல்கிறேன், என் பையன் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, எப்போவும் வெறுத்ததே இல்லை, எனக்கு நீங்கள் வந்து அம்மா உங்களை எப்படி உங்களை வெறுக்க முடியும், அது நீங்கள் ரொம்ப ஒரு லவ்வபிள் மாமாச்சே, ரொம்ப லவ் பண்ணுவீங்க, ரொம்ப பாசிட்டிவாகனு சொல்லிட்டு ரொம்ப நிறைய சொல்லுவாங்க. அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் அங்கிள், நீங்கள் எல்லாமே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் என்னோட பேபிகிட்ட பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அட்டு சொல்கிறாங்க, ஆமாம் அவன் ஃபஸ்ட்டு பேபி எனக்கு ஃபார்ம் ஆனப்போ ரொம்ப ஆசைப்பட்டான், நீங்கள் தான் ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்க, பேசவும் இல்லையா, ரொம்ப ஹார்டாக நான் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் பேசாமல் போயிட்டீங்க, அதை உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணி வச்சாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ரிப்ளை பண்ணல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ப்ளீஸ் அங்கிள் அவன் ஹார்ட் பார்க்க முடியல, என் லவ் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல, என்னோட ஹாப்பினஸ் வந்து ஜிம்மோட ஹாப்பினஸ் தான், அவன் ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் அங்கிள்,
ப்ளீஸ் நான் என்ன பண்ணி நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிப்பீங்க, என் ஜிம்கிட்ட பேசுங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னா போய் அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்க அங்கிள், இவங்களுக்கு எந்த ஈகோ என்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் எதில் சரி பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கேட்க சொல்லுவா அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. அங்கிள் கிட்ட அவருக்கு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு, நீ எந்த அளவுக்கு என் பையன் லவ் பண்ணுறேன் கேட்குறாங்க. அங்கிள் நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியல அங்கிள், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு லைஃப் வந்து யோசிக்க முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், நீ சாதாரண ஃபார்மர் ஒரு வில்லேஜ் பையன், உனக்கு ஒரு சிட்டி டாக்டர் தேவையா, ஒரு பிஸ்னஸ் பையன் தேவையா சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஜிம்கிட்ட எது எதிர்பார்க்கலாம் அங்கிள், நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ட்ரூ லவ் மட்டும் தான் பேர் நினச்சேன். எனக்கு என்னோட வில்லேஜில் நிறைய பேர் என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்க, அந்த மாதிரி அலைன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு யாருமே லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் வரவே இல்லை அங்கிள். எனக்கு ஜிம்மில் பார்க்கும்போது வந்துச்சு. நான் கூட நினச்சிட்டு தகுதி வந்து ஆசைப்படுறதுன்னு தோணும். அவன் டாக்டர் வந்துட்டு வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலை வளர்ந்ததான் சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கும் அதே ஃபீல் என் மாதிரி இருக்குன்னு தெரியும் போது நான் அப்படியே கூப்பிட்டு கொடுக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, நானும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலையே, அவன் லவ் பண்ணா ஸோ நானும் லவ் பண்ணேன், இது தப்பா அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜங்குது அவ்வளோ கைண்டா அவ்வளோ ஹம்பிளா அழகாக பேசுகிறாரு. அவரோட ஃபீலிங்ஸை இருந்தாலும் கண்ணில் பண்ண முடியுமோ, ரொம்ப சாஃப்டாக அழகாக சொல்லிட்டாரு. இப்போ நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. பாரஜன் இதுக்கு மேலே உனக்கு எப்படியும் முடியாத ஒரு பசங்க நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு இருப்பான், அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான். அவர் சொன்னீங்களா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க இறங்கி போய் பேசணுமோ அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறான். யாருக்காக, அவங்களோட பையனுக்காக, அவன் லவ் அவன் ஒய்ஃப்காக வந்துட்டு இவ்வளோ பேசுகிறான். இதுக்கும் அவங்களுக்கு தான் கேட்கவே இல்லை. ஜிம்மில் இருந்ததில் எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் ஜம்க்கு அவ்வளோ பண்ணுறதுக்காக உன்னையும் ஜிம்மில் ஹாப்பியாக வைக்கணும், நீயும் ஹாப்பியாக இருக்கணும், ஜிம்மில் ஹாப்பியாக சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை லவ் பண்ணுறான். அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன இல்லை, நீயே சொல்லி வில்லேஜ் அவன்கிட்ட என்ன இல்லை, அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, இந்த ஸ்டேட்டஸ்னாலே என்ன இல்லை சொல்லி அவன்கிட்ட எல்லாமே இருக்கான். நம்ம பையனை தான் எந்த வித குறைஞ்ச பண்ணி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அங்கிள், எனக்கு ஜிம்மோட நீங்கள் அங்கே பாரு, எந்த விதத்தை குறைஞ்சவனே இல்லை சரியா, எனக்கு சனிநாடு தாண்டி நீ பெஸ்ட்டு பர்சன், பெஸ்ட்டு ஹியூமன். நான் ஒரு வில்லேஜுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன் வந்து எல்லாரும் எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு பையன் நல்லவனாக்கு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சரியா. நீ வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாயாக இருந்துட்டு எந்த ஒரு பேட் ஹாப்ட்டுமே இல்லாமல் அவ்வளோ பியூராக இருந்திருக்கா. தாண்டி எல்லாரும் அவங்க வந்து அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க, அங்கிள் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களே பார்த்துட்டாங்க சொல்லிட்டு உன்னை சனிலாவாக நீ சனிலாவாக கிடச்சது எனக்கு ப்ரௌடாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அது என் பிளஸிங்ஸ் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ பண்ண ஒரு நல்ல விஷயம் தான் என் பையன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரிக்கான சின்ன பார்த்து சின்ன எதுவும் சொல்லிட்டாங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என் ஜிம்மிட்ட எவ்வளோ டைம் பேசுங்க, நீங்களாம் வரணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள், நீங்கள் வருவீங்க ஒன் டே, அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் வெயிட் பண்ணுறாங்க அங்கிள், நீங்கள் வரவே மாட்டீங்க சொல்கிறாங்க. ஏன் அவங்க அதான் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் அதை சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ வருஷமாக சொல்கிறாங்க. நீங்கள் தானே அங்கிள் ஃபோன் கொடுத்து தர மாட்டீங்க, பேச மாட்டீங்க, நீங்கள் அப்படி நாங்கள் எப்படி அங்கிள் வர முடியும், அது ஜிம்மில் வர மாட்டான், ஆனால் ஜிம்முக்காக நான் வருவேன் எங்கே நாளும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ உண்மையாக எங்கள் 2 பேருக்கு ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நீ என்னை விட எனக்கு நம்பிச்சு நீ ரொம்ப லவ் பண்ணுறியோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. அது நான் எப்படி சொல்கிறது தெரியல அங்கிள், பேரண்ட்ஸ் லவ்ன்றது வேறு, ஹஸ்பண்ட் லவ்ன்றது வேறு இல்லை. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் கிரேசி, அவங்களால ஒரு லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ எனக்கு பேபிஸ் எவ்வளோ பிறந்தாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் அவன் மாதிரி தான் இருக்கும். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அவன் ஜஸ்ட் என்கிட்ட பேசினாலே போதும், நான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஞாபகம். அவன் அந்தளவுக்கு அழகாக பேசுவான், ரொம்ப அவன் குழந்தை மனசு, ரொம்ப பியூர் ஹார்ட், எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ கேரிங்காக இருப்பான். அவன் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், ஏன்னா ஒரு ஏஞ்சலுக்கு எனக்காக கிஃப்டாக பண்ணியிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஏஞ்சலை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சேம் டைம் என்னோட ஏஞ்சல் ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறேன். அவன் ஆடாதில் பார்க்க முடியல. எங்கள் வில்லேஜில் பேபி ஷவர் பண்ணுவாங்க, அந்த பேபி ஷவரில் அவன் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அவங்க எத்தனை பேர் அவன் ப்ளஸ் பண்ணாலும் உங்கள் பிளஸிங்ஸ் இல்லாமல் அவன் ஹாப்பியாக இருக்க மாட்டான். அதுக்கு பேரண்ட்ஸோட பிளஸிங்ஸ் தாண்டி வேற ஒருத்தர் மற்றவங்க பிளஸிங்ஸ் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எனக்கு உங்கள் பிளஸிங்ஸ் வேணும் ஆசைப்பட்டாங்க ப்ளீஸ் அங்கிள். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப லவ் வச்சுருக்கீங்க, ரொம்ப கேர் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த 8 months நீங்கள் பேசாமல் பேச நான் தானே, அப்போ நான் தானே சரி பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் செப்டம்பர் சின்ன ஜம்ப் மன்னிப்பு கேட்க வராங்க. போகுது என்ன பேசுகிறேன், நீ என் ஜிம்மில் என்னோட ஜிம்மில் ஹஸ்பண்ட் இருக்கு, என் ஜிம்மில் லவ் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், அப்படி இருக்கும்போது நீ என்ன மன்னிப்பு கேட்கலாமா, தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறாங்க எந்த தப்பும் பண்ணல, எனக்கு தான் கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடுச்சு. எனக்கு ஜிம்முக்கு வேறு லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவனுக்கு வேறு லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அந்த வில்லேஜில் வாங்கணும்னு ஆசைப்படுது, அம்மா அப்படி பேசும்போது சொல்கிறாங்க இப்போ நான் நம்பிட்டு தராங்க. அப்போ நீ ஜம்ப் தப்பா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ இப்போ பேசுனா அவங்க அம்மாவை பேசுனாங்க, 2 பேரும் சரியாக போச்சு சார். ஏன்னா நீங்கள் 2 பேருமே உங்கள் பையன் வச்சுக்க பாஸ் தான் பேசுனீங்க. ஜம்போட அம்மா ஜம்பர் வச்சுருக்க பாஸ் தான் பேசுனாங்க. எங்கள் ஒரு சிட்டி பையனை மேட்ச் பண்ணி வச்சா அந்த பையன் மதிக்க மாட்டானோ, நல்லா பார்த்துக்க மாட்டானோ, ரொம்ப திமிலாக இருக்கணும், அவளுக்கு ஒரு பயம். உனக்கு என்னக்கா நம்ம பையன் இப்படி ஒரு பையன் லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுவோம் அப்படி சொல்லிட்டு உனக்கு ஒரு பயம். 2 பேர் அவ்வளோதான் நீங்கள் திட்டினீங்க தவிர அது இன்னும் வேறு மாதிரி இல்லை. ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ உன் பையனோட கேரிங்கில் அவனை ஜம்பை திட்டினேன், ஜம்போட அம்மா அவங்க பையனோட கேரிங்கில் நம்ம ஜிம்மி திட்டினாங்க, அவ்வளோதான் 2 ஈக்குவலாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டாங்க. உன்னால நான் கூட ஜிம்மி போய் பார்க்காம இருக்கேன் தெரியுமா. ஏன்னா அவன் சொன்னான் அப்பா நீங்கள் தனியாக வரக்கூடாது, எப்போ அம்மா கூட தான் வரணும், எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அம்மா மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் போயிட்டு அதான் சொன்னான். என் விஷயத்தில் எதுக்காக நீங்கள் சண்டை போடக்கூடாது, மற்ற விஷயம் சண்டை போட மாட்டீங்க, என் விஷயம் நீங்கள் எப்போ சண்டை போடக்கூடாது, நீங்கள் எப்பவும் போல இருங்கப்பா,
என்னோட விஷயன்றது வேறு அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வச்சான். ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு மேலே லவ் என் மேலே அப்படி தான் லவ் வச்சிருக்கான். ஆனால் உனக்கு புரிய மாட்டேன், உனக்கு அப்படியே ஈகோ உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் எவ்ரிடே ஒன் டேவாவது நீ அவன் ஃபோட்டோ பார்க்காம தூங்கிருக்கேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்காது, எப்படி பார்க்காம தூங்குவேன், ஏன்னா என் பையன் ஏன் குழந்தை இல்லை சொல்கிறாங்க. சரி அவன் குழந்தை தப்பாச்சுன்னா வச்சுக்கோ, அப்போ தப்பு நீ மன்னிக்க மாட்டே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அவன் தப்பெல்லாம் பண்ணல, அவன் பையன் லவ் பண்ணான், லவ் பண்ணுறது தப்பாக என்ன சொல்கிறாங்க. இதே அவன் டாக்டர் ஃபீல்டு ஒரு பையனை லவ் பண்ணிருந்து அம்மா லவ் பண்ண சொல்லி நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிருக்க. ஒரு வில்லேஜ் பையன் சிட்டி பையனை லவ் பண்ணி நான் லவ் பண்ணுற மாதிரி சொன்னால் ஹாப்பி மேரேஜில் பண்ணி வச்சிருப்பேன். உனக்கு என்னாச்சு, அவங்களுக்கு வந்து விளைச்சி சார் ஒரு பையன், அது மட்டும் இல்லாமல் அவன் ஜிம்முக்கு போய் கூட படிக்கிற அப்படின்னு யோசிக்கிற அதெல்லாம் சொல்கிறாங்க. படிக்கிற ஒரு விஷயமே இல்லை ஜிம் அப்படி சொல்கிறாங்க. அவங்க மூலமாக படிக்கிற டேலண்ட்லாம் இருக்குது, ஆனால் அவன் வந்து படிப்பை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஓகேவா, ஒரு விஷயத்தை நேசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அதே மாதிரி தான் ஜிம்முக்கு வந்து டாக்டர் ஃபீல்டு பிடிக்கும், இவனுக்கு அது பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சரியா, ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரெண்டு பேரும் நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னோட சனிதான் சொல்லிட்டு எனக்கு ப்ரௌடாக இருக்குது. சரியா, நான் எத்தனை பேரை சொல்லியிருக்கேன் என் சனி வந்து ஃபார்மர் சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக தான் கேட்டுருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு வந்து ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மேரேஜ் பண்ண எல்லாருமே அப்படியே சொன்னாங்க. நீ மட்டும்தான் ஜம்ப் வந்து ரொம்ப வேறு மாதிரி யோசிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, உண்மையாகவே பையன் ஹாப்பியாக இருக்கானா, நீ நல்லா பார்த்துக்கிறியா சொல்கிறாங்க. நான் எப்படி அப்படிலாம் சொல்லி புரிய விட்டுதான் சொல்கிறாங்க. இப்போ நான் நம்ஜின் பார்க்குறாங்க. ஒன் செகண்ட் சொல்லிட்டு இப்போ நம்ஜின் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. இது எனக்கு நம்ம சுகா எடுத்து அனுப்பியிருப்பாரு. நம்ம ஜவுக்கு சின்ன எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் டைம் கார்டனுக்கு போயிருப்பாரு நம்ம சின்ன. அப்போ ஜவுக்கு சின்ன ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. இந்த கார்டனில் உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு ரொம்ப அழகாக பார்த்துருப்பாரு. நம்ம ஷோவோட ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு நம்ம நம்ஜின் அனுப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ஜின் ஷோவெல்லாம் பேசியிருப்பாங்க மேரேஜ் டைமில். அப்போ வந்து ஃபோட்டோ வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அது வந்து நம்ம நம்பிட்டு காமிக்கிறாங்க. இது பாரு உன்னோட பையனை எப்படி அவன் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. பார்க்குறப்போ ஒரு மாதிரி பேசுவது அப்படியே அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்போவும் இப்படி தான் பையனை பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போல்லாம் அங்கிள் எப்போவும் அப்படி தான் பார்த்துப்பேன். என் ஜிம்முக்கு எந்த குறையும் இல்லை அங்கிள், அங்கே எல்லாமே நான் இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா. என்ன உங்களை மிஸ் பண்ணுறேன், எவ்ரிடே உங்களை பிக்சர் பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான், நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குறான். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஜிம்மு ஹாப்பியாக இருக்கணும், அம்மா எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக இருக்கணும், எதுலையுமே வந்துட்டு அவங்களுக்கு குறைன்றதே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சான்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு புரியுது, அவன் அந்தளவுக்கு இறங்கி வரும்போது அந்த அவனுக்கு ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் முழு மனசாக வாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள வந்துட்டு எப்படா பார்ப்போம் சின்ன தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தா தான் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சானா அந்த ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாரு, இதை காமிச்சு பண்ணுறாங்க. சரி நான் வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம ஜின்னு நம்ம கூட கிளம்புறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட ஜிம்முக்கு வந்து கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்தா இன்னைக்கு நாங்கள் ஜங்கு இப்போ கிளம்பும் போதே ஈவினிங் தான் கிளம்புறாங்க. டே ஃபுல்லாக இருந்து ஈவினிங் தான் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த நைட்டு வந்துட்டு நைட்டு வரதுக்கு டைம் ஆகிடுது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காரி வர சொல்லிட்டு அவர் வந்து தூங்குறாரு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த வயனும் இந்த ஷுகரும் தான் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ ரொம்ப அழகாக ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் அவங்க தான் வீட்டுக்கு சொல்லி சார் ரீச் ஆகிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கிள் நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் சாப்பிட்றதுக்கு வரீங்களா சொல்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கை வந்துட்டே சொல்கிறாங்க. வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் நம்ம ஜிம்மும் ஜங்கோட அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. ஜங்கோட அப்பா அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்து மன்னிப்பு கேட்டுருக்காங்க. மன்னிச்சிடுங்க ஜின்னு கிட்ட கேட்குறாங்க. ஜின்னு மன்னிப்பு கேட்டுறாங்க. அவங்க ஒன்று அங்கே இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. நீ எங்கே போயிட்ட, ஒன் டேல வரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு சொல்கிறாங்க. சாரிட்ட வர டைம் ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டு நீ இதெல்லாம் நல்லா இருக்கேன், ஜிம் தான் ரொம்ப பாசம் பேசிட்டு நல்லா இருக்கேன், இன்னைக்கு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. இதில் இருக்குது ஜம் காசு, இது ஜஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் தான் ஓகேவா, அவங்க ஸ்வீட்லாம் கொடுத்து ப்ளஸ் பண்ணுவாங்க அவனை அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது நியூவாக இருக்குது சொல்கிறாங்க. சிட்டி இதெல்லாம் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இங்கே தான் பண்ணுவாங்கப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு நியூ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜம்கா ட்ரெஸ், ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸோடைய டேஸ்ட்டு பார்த்தா என்னுடைய அம்மா செலக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை கூட பார்த்து கண்டுபிடிச்சிடா மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இப்போலாம் வாங்க தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டிக்கு பண்ணி அங்கே வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. இவர் அந்த ஜின்னு வாங்கியிருப்பாரு. அந்த ஜங்குக்கு ஜிம்முக்காக அவர் வாங்க ட்ரெஸ் தாங்க ஜிம்முக்கு தெரியல. ஜங்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. ரெண்டுமே அழகாக இருக்குது. ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் அவங்க போட்டுக்கிறாங்க. போட்டு வராங்க. இப்போ ஷுகர் அவங்க எல்லாம் எல்லா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்துருக்காங்க. ஏன்னா ஜிம்மு டாக்டர் இல்லையா, அதனால் நிறைய சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. டாக்டர் போய் எனக்கு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்போ ஜிம்மு உட்காராங்க. ஜிம்மு அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன ஒரு ஆசைனாக்க நம்ம அப்பா அம்மா தான் எவ்வளோ நேரம் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. சே நம்ம அப்பா தான் எவ்வளோ நேரம் இல்லை, நான் அம்மாட்ட பேசுறதில்லை, அம்மாகிட்ட பேச மாட்டாங்க, என்ன பண்ணிட்டோம், ஃபோன் பண்ண ஸ்டார்டிங் எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு கதை ஆச்சுன்னு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்திருக்கலாம்ல ஜிம் அப்படி பாம்பு உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா உங்கள் அம்மா வரலையா சொல்கிறாங்க. இல்லை வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்கோட அப்பா மென்ட் ஆகிடுறாங்க. ஜிம் பார்க்குறது இப்போ அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இவங்களாவது வந்துருக்காங்க சொல்லிட்டு ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ மாதிரி ஜங்கோட அப்பா உட்கார சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறேன் டாக்டர் ஜிம்மி எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. பக்கத்தில் ஜங்கு உட்காந்துருக்காங்க. ஜிம்மி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பண்ண இவ்வளோ நல்லா இருக்குல்ல, அம்மா இல்லையே ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜம்ப் அம்மா பார்க்குறாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் ஜிம் வந்து கொஞ்சம் ஹெட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு மாதிரி அந்த இப்போ ஒரு தாட்டுக்குள்ளே ஜின்னு மேலே இருக்குது. ஏம்மா நீங்கள் வரமாட்டீங்க பாருங்கள், பார்க்க ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள் ரொம்ப 7 months ஆயிடுச்சுமா, இந்த டைமுக்கு நீங்கள் வரல பார்த்தீங்களா சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக இருக்குது ஒரு பார்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்முடைய எஜிக்ஸில் யாராவது கம்ப்ளீட்னாக்கா ஒரு லைக் அந்த சந்திரம் மாதிரி ஃப்ரெண்டில் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து எஜிக்ஸில் வைக்கிறாங்க. அது வைக்கும்போது ஜிம்முக்கு இந்த ஹேண்டை பார்க்குறப்ப எங்கே பார்த்த மாதிரி கிடைக்கிறது ஒரு ஹேண்டை பார்க்குறாங்க. அந்த ஹேண்டில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க இருக்கு. டக்குன்னு அப்படி எவ்வளோ ஹெட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப டியர்ஸ் வந்துருச்சு. அப்படியே அதுவும் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் தான். அப்படியே அந்த பசங்க பார்க்குறாங்க, அம்மா கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் தான். ஜிம் பார்க்குறோம்மா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கண்ணு டியர்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் இந்த பக்கம் 2 பக்கம் சீக்ஸ்லேயுமே அந்த சந்தனமெல்லாம் வச்சுட்டு அந்த குங்குமம் இருக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த பூ கொஞ்சம் லைட்டாக போட்டு பிளஸிங்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டம்பில் வெளியிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் டக்குன்னு எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சு எவ்வளோ ஹக் பண்ணிடுறாரு இந்த ஜிம்மை போயிட்டு. எல்லாருமே பார்க்குறாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. எல்லாருமே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி அழகாக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கத்தி அது எல்லாருமே கேட்குது. இப்போ ஜிம்மை பார்க்க அழக்கூடாது டைம் அழகாக சொல்கிறாங்க. ஏமா உங்களுக்கு உங்களுக்கு என்னை பார்க்க வரைக்கும் டைம் ஆயிடுச்சா சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கோ என் மேலே சொல்கிறாங்க. அப்பெல்லாம் உங்களோட ஜிம் தான் அப்படி ஹக் பண்ணுறாங்க. நீ மட்டும் அம்மா பார்க்குறமா இருந்ததா சொல்கிறாங்க. நீங்கள் தானே எங்களுக்கு கோவம்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கோவமாக வரக்கூடாது, அதுதான் வீடு தானே, எப்போ வரலாம்ல, ஏன் வரல சொல்கிறாங்க. நீ வந்து கூட அப்படி கூட என்னை எனக்கு பார்க்கவே இல்லை, அப்படி கூட சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கல சொல்லிட்டு நம்ம ஜிம் திட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, நீங்கள் தான் ஜங்காவை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, அப்போ நான் எப்படி வருவேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருதில்லை நான் எப்படி வருவேன் சொல்கிறாங்க. ஓ உனக்கு அவ்வளோ பேச தெரியுதா, அதனால குழந்தைல நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐம் சாரி ஐ மிஸ் யூ இதை அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ் யூ அதில் அப்படியே லாஸ்ட் சொல்லிட்டு லைட்டாக ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க. அழகாக ப்ளீஸ் ஆக்சுவலி அழகாக அழகு பார்க்க கஷ்டமாக இருக்குது. எனக்கு பேர் கிராண்ட்ஸ் எல்லாம் கிராண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. அவங்களும் கஷ்டமாக தான் ஹார்டாக இருக்கிறது அழுக்காக சொல்லிட்டு நம்ம ஜிம்மை சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா ஜிம் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னால் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. கோவம் இல்லை பயம் எங்கே என் பையன் லைஃப் வந்து தப்பாக முடிவு எடுக்கிறாங்க. அவன் ஹாப்பியாக தான் போயிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை சரியா. அம்மாவுக்கு வந்து கோவம் இல்லை, அம்மாவுக்கு எப்போவுமே லவ் அதிகமாக இருக்குது. நான் அவங்ககிட்ட பேசாமல் இந்த நாட்களை தான் நான் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சு. ரொம்ப என் பையன் எவ்ரிடே உனக்காக ப்ரே பண்ணுவேன், என் பையன் நல்லா இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரிடே ப்ரே பண்ணிட்டே இருக்க உனக்காக சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. சரி சாரி சொல்லிட்டு ஜின்னு தான் அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா வராங்க. பாருப்பா ஜின்னு எல்லாரும் அழக்கூடாது சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, பாரு மன்னிச்சுக்க ஓகேவா, என் மேலே அம்மா மேலே தப்பு இருக்கான். ஏன்னா நான் என் பையன் பார்க்குறாங்க இந்த அளவு உன திட்டாங்க, அவங்களோட அம்மா அப்படி திட்டாங்க, தப்பு எங்கள் மேலே சரியா, அவங்களால ரொம்ப ஹாப்பி வாழ முடியும், உன்னால் ஜங்கோட ரொம்ப ஹாப்பி வாழ முடியும், இந்த லைஃப் ஸ்டைல் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சேம் ஜங்கோக்காவையும் அப்படி தான். அவங்க 2 பேரும் யாராலையுமே பிடிக்க முடியாது. 2 பேரும் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம், நாங்கள் தான் பயந்துட்டோம். சாரி ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் போய் எதுக்கு சாரி இல்லைப்பா, உண்மை என்ன தப்பு தான், சாரி மன்னிச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முனா இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு பயம் நியாயமானதுன்னு. நிறைய பேர் அப்பெல்லாம் கூட மேரேஜ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா, அப்போ அவங்க கஷ்டப்படுவாங்களா, அது அவங்க ரொம்பவே பியூர் ரொம்ப பியூராக இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டு கூட அப்படி சொல்கிறாங்க. நான் அதுக்காக பயந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க பயம் தப்பு இல்லை ஆண்டி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. அவங்களோட நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது, எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த அளவுக்கு படித்த பையன் சரி அந்த பையன் அந்த ரொம்ப பொறுப்பாக அழகாக பேசுகிறாங்க. தங்க மன்னிச்சு போச்சுட்டு அப்படியே திருஷ்டி மறைச்சிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு பார்த்துட்டு அம்மா நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. அது வர்றதுக்கு எனக்கு ஐடியா எதுவும் இல்லை, நீ யோசிக்கிற, ஆனால் மனசுக்குள்ள வரணும் ஆசை தான், ஆனால் கொஞ்சம் ஈகோ நான் வரவே இல்லை, நீ ஃபோன் பண்ணி கூப்பிடல, நீ வரவும் வீட்டுக்கு சொன்ன அப்படியே கோச்சிருந்தேன்னா உன்னோட ஹஸ்பண்ட் ஜம்முக்கா வந்தாங்க, அதுவே சன்னிங்களா சொல்கிறாங்க. ஜம்முக்கா வந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு ஜின்னு தான் எல்லாரும் வாங்க வந்து ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வராங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னு எனக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்லாம் அவரே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. எப்படி நைட்டு ஜம்ப் சொல்லிட்டு வந்து ஃபங்க்ஷன் எடுப்பாருன்னு சொல்லிட்டு அப்போ ஜின்னு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவரே அவர் பிடிச்ச மாதிரி வரவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டன் கிஃப்ட்டில் அவர் அரேஞ்ச் பண்ணது தான். இப்போ எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் இங்கே ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஜின்னு பார்க்குறாங்க. நான் நீங்கள் சொல்கிறாங்க ஜங்கலாக பிடிக்கும் நான் சொல்கிறாங்க. என்னமா சொல்லின்னு கேட்குறாங்க. இப்போ நான் நடந்ததை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். உண்மையாகவே நான் பார்த்தா கூட ஒரு பையனை பார்த்துக்க மாட்டேன் தெரியுமா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், எவ்வளோ காசு வச்சிருக்கான், அவங்களாம் எவ்வளோ கேர் வச்சிருக்கான் சொல்கிறான். என் ஒய்ஃப் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் தர்ஷனா தங்க பேசுங்க சொல்லிட்டு எவ்வளோ இறங்கி வரான் தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் இதுன்னு பேசுனான், எனக்கு விட்டு வரணும் ஆசை தான், கொஞ்சம் அம்மா கேட்கும், நான் சொல்லிட்டு பேசி நீ கேட்க சொல்லிட்டு கொஞ்சம் போதும், ஏன்னா ஸ்டார்டிங்காக சேவ் ஆகும் நான் சொன்னேனே ஆக மாட்டேன்ட்டேன், அதுக்கப்புறம் மேரேஜ் எடுத்து நீ இப்படி விட்டுட்டா கொஞ்சம் போதும், அவங்களோட தப்பு தான் மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. நான் அதுக்கிட்டே நான் பரவாயில்ல, நீங்கள் என் அம்மா தானே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜங்க் ஒரு ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஒரு பர்சன் எனக்கு வேறு யாரும் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது தெரியுமா, அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் வச்சுருக்காங்க, அவங்க பார்க்குறப்ப எனக்கு பொசிவாக இருக்க சொல்கிறாங்க.
ஏம்மா சொல்கிறாங்க எனக்கு என்னை விட நம்பிச்சோட நான் ரொம்ப லவ் பண்ணுறானா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எந்த பேரண்ட்ஸ் மாவே ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க புரியுது, இருந்தாலும் எங்களவே ஓவர் டேக் பண்ணிட்டாடா சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப லக்கிடா, அதனால உனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் தெரியுமா, என்னோட ஏஞ்சல் உனக்கு எல்லாம் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, உனக்கு எப்படி பையனை சூஸ் பண்ணிக்கலாம், லைஃப்பில் எதுவுமே தப்பான முடிவு எடுத்ததே இல்லை, நீ உன்னோட சூஸ் பண்ண டாக்டர் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை உன் பர்சனல் லைஃப்பில் ஜங்காவை சூஸ் பண்ணதாக இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நான் அம்மான்னு சொல்லி ப்ரௌடாக இருக்குடா சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பி, நான் தான் கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சுருக்கேன், நான் தான் ரொம்ப ஈகோ வந்துட்டேன், சாரி சொல்கிறாங்க. ஓகேம்மா நீங்கள் சாரி சாப்பிடுங்க, எப்படி இருக்கீங்க, எனக்கு டைமுக்கு சாப்பிட்றீங்களா, ஹெல்த்லாம் ஓகேவா அப்படி கேட்குறாங்க. எங்கே எனக்கு சாப்பிடவே இருக்க மாட்டேங்குது, நினச்சாலே எனக்கு அப்படியே கவலையாகவே இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா நல்லா இருக்குமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருக்கும் தெரியுமா, ஆனால் ஒரு டைம் வேண்டிக்கிட்டேன், ஏன்னா நீ ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன், அந்த லைஃப்பில் வாழ்ந்து காட்டுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு சொல்கிறாங்க. அம்மா நான் அப்போதான் சொல்கிறேன், எனக்கு புரியுது, இப்போ புரியுது, அப்போ நான் மைண்டு போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போ நம்ம அனுப்பிச்சாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கிளம்பணுமா, 1 வீக் அங்கே தான் இருப்பேன், என் பையன் கூட தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வருவேன், வேணா போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் நம்பிட்டு பார்க்குறேங்க, நான் இதுக்கு போகும், நான் தான் பையன் கூட இருப்பேன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா 1 வீக் இங்கே இருங்க, 1 வீக்கில் 1 மந்த் கூட இருங்கம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் 1 வீக் இங்கே இருக்கேன், உங்களுக்கு பிடிச்செல்லாம் பண்ணி தருங்களா, எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படி அங்கே வரமாட்டேன், நானே இங்கே இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, சரியா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எனக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஜம்ப் கூட போய் ரெஸ்ட் போயிடுறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கா, சுகர் ஆன போயின்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வர ஒர்க்கு காசு சொல்கிறாங்க. நான் இது மட்டும் தான் இருக்கலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இதுக்கு என்னடா இருக்குது, நீ தம்பி இல்லை அவனுக்காக பண்ண மாதிரி இருக்காக பண்ணுவான் சொல்லிட்டு சுகர் சொல்கிறாங்க. போயின்னு பார்க்குறேன், எல்லா ஒர்க்கும் முடிச்சு இப்போ நான் கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்போ ஜிம் ஜங்க் போட்டு போகிறாங்க. ஜங்க் போட்டு பேச கப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கஸ் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. லவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. லவ்யூ டூ அம்மா என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ ஜங்க்கா, எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க போய் யாரும் பண்ண மாட்டாங்க தெரியுமா, நீ எப்படி கேட்டா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் ஜிம்மில் ஹாப்பியாக சொல்லுங்க பாருங்களேன், எப்படி தான் இருக்கான், ஹாப்பியாக தான் இருக்கான், அதனால் மிஸ் பண்ணுறாங்க அப்பா அம்மா சரியா, அதுக்கு வந்து அப்பா அம்மா ரொம்ப வச்சிருக்காங்க, அவங்க யாராவது நான் பார்க்க முடியல ஓகேவா, அதனால தான் நானே போயிட்டு பேசினேன், ஏன்னா ஜிம் ஹாப்பியாக இருக்குங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, லவ்யூ டாஸ் ஜிம் தான் கையில் ஹாப் கொடுக்குறாங்க. லவ்யூ டூ ஜிம்னாஸ் ஜம்க்கு ஹாப் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா, இதே வந்து மறக்க முடிஞ்சவங்கக்கா சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அம்மா சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஜம் பார்க்குறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லி ஹாப்பி தான், இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குல்ல, எப்போவும் நான் அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் பார்த்தேன், நீ ஃபீல் பண்ணல, என்னால் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டேன், அதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் சொல்லாமல் கிளம்பி புரியுதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ எனக்கு புரியாதா, என் ஒய்ஃப் ஆச்சே ஜிம் ஜம்ப் கொஞ்சம் கூட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மும் அழகாக போயிட்டு ஜம்ப் ஹக் பண்ணிக்கிறாங்க. 1 வீக்கு நம்ம ஜிம்மு தானே, இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் விலை குக் பண்ணி தராங்க. ஜிம்முக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, நம்ம கார்டெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ஜம்ப் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நம்பிடுவோம் ஜிம்மு பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளேஸ் சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனே இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு சொல்கிறாங்க. ஆமாம் நல்ல லைஃப் போலையே சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு 1 வீக்காக ப்ரெஷரே இல்லை, டென்ஷனே இல்லை பாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது சொல்கிறாங்க. பசங்க இங்கே இருக்கிறோமா சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றை நம்பி ஒரு 4000 people ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. அது என்ன உண்மை தான் அப்படி நம்பின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் டைம் கிடைக்கிட்டு அங்கே வரணும், வந்துட்டு அங்கே பையன் கூடயும் அந்த லைஃப் ஸ்டைலாக கொஞ்சம் என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்மு நம்பிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் வெளியே ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பத்திரமா போக சொல்கிறாங்க. ஜிம்மு வந்து உனக்கு கேட்க அந்த கார்டு இருந்தால் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் டெலிவரி ஆகிறதுக்குலாம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியலையே, நீ சிட்டிக்கு வரையா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எல்லாமே இருக்குமா, எல்லா ஹாஸ்பிட்டலையும் 5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சரியா, 2 பேரும் விட்டு கைனகாலஜிஸ்ட் தான், நல்லாவே பார்ப்பாங்க, அவங்களே என்னை பார்த்துப்பாங்கம்மா, நீ அந்த டைம் நீங்கள் வாங்க சரியா, அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ண நல்லா பார்த்துப்பாங்க, இங்கே சுகர் வாங்கிட்டுருக்காங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்கம்மா, நீங்கள் எதுக்கு ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்படியா சிட்டிக்கு வரமாட்டியா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. ஏன்னா ஜம்ப் மறக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த பையன் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, அந்த பையன் எதாவது கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, அது அவங்களும் பார்க்குறாங்க. 1 வீக் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரிட்டாங்க நான் வெயிட் பண்ணுறதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜங்க் நம்பிட்டு காலையில் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க்கா சின்ன ரீஃபோக்கஸ் பண்ணுறாங்க. போய் முடிக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஹாப்பியாக இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தது இல்லை, எனக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நீ தான் ஜம்கா சொல்கிறாங்க. யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இது பெஸ்ட் ஹஸ்பண்ட், என்னுடைய பெஸ்ட் பர்சன் அப்படி ஜிம் ரொம்ப கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்கு அது போதும்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன்டா நம்ம ஜிம் தான் பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கார்டன் இருக்காங்க, அவங்களோட கார்டன் தான், அந்த கார்டன் 11 பர்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க லேப்டாப் குழந்தை உட்காந்து பையன் உட்காந்துருக்கான். ஏடா இது எப்படி வருது சொல்கிறாங்க. இதுவா இங்கே பாரு இந்த சைடை வந்து அங்கே போடணும்னு சொல்கிறாங்க. இது போட்டு 1 டேஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணணும். அப்போ டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டணும், நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தெளிச்சு விடணும்.
அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் நல்லா பிடிக்குமா. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் துளிர் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பூ வைக்கும், அப்புறம் காய் வைக்கும், அப்புறம் பழம் வைக்கும் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இப்போயும் பையனுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டிங்காக சொல்கிறாங்க, ஸ்டடிஸ் சொல்லிக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை என்னோட பையன் கேட்டான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி பையன் அக்ரிகல்ச்சர் ஆகணும், ஃபார்மர் ஆகணும்னு சொல்லிட்டு எதுவும் எதிர்பார்க்கல. அவன் டாக்டர் ஆனாலும் சரி இல்லை வேறு மாதிரி என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு விருப்பம் தான். ஓகேவா, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் ஆகிவிடுவேன். என்னோட அப்பா கிட்ட கேட்டாங்க, நான் தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். சரி நீ அப்படி தானே, உனக்கு என்ன பிடிச்சோ அதை நீ சூஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் பையன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண விடுவோம். சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் சொல்ல ஜம்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க வேர்ல்டில் சொல்கிறாங்க. அப்படியா ஏன் சொல்கிறாங்க, யாரும் புரிஞ்சுக்கிறல எவ்வளோ பாசமாக இருக்கா பையன் மேலே என் மேலே எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பாசம் பார்த்துக்கிறது தெரியுமா. என் அம்மாலாம் குறவு படுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் என் அம்மாவும் அம்மாலாம் குறவு படுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் என்ன பார்த்தாலும் ஊரில் உள்ள எல்லாரும் குறவு படுறாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா என் ஊரில் ஒரு சொல்லி டாக்டர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேனாம்மா. அந்த டாக்டர் இருக்கவங்க எல்லாமே பண்ணுறாங்களாம்மா. எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்களாம்மா. இப்படி ஒரு பையனை பார்த்ததில்லைம்மா. அழகு, அறிவு, பொறுமை எல்லாம் கலந்து ஒரு ஏஞ்சிதாம்மா. அப்படி ஒரு பையனை போய் மேரேஜ் பண்ணிட்டாலும் இந்த ஜம்முக்கு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பார்த்து குறவு பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ சொல்கிறாங்க. உண்மையோட தான் சொல்கிறேன். எதுவுமே சொல்கிறாங்க. ஜம்முக்கு ரொம்ப கொடுத்து வச்சோம், ஜிம்முக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கான் பார்த்தியா அப்படி சொல்லி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, மற்ற வேணாலும் சொல்லிட்டு போட்டும், எனக்கு ஹாப்பியாக இருக்கேன் ஜம்முக்கு கூட உண்மை சொன்னாக்கா நான் ப்ரௌடாக சொல்லுவேன். உன்ன மாதிரி பாசம் நான் மீட் பண்ணதான் என் லைஃப்பில் இது பெஸ்ட்டான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன், பெஸ்ட்டாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. வேப் சொல்லி திரும்பி மாறி பார்க்குது. என்ன பேசிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதுவா நான் அம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா, நான் தான் அம்மா லவ் பண்ணுறேன் சொல்லி பேபி சொல்லி இப்போ நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வே சொல்கிறாங்க. லவ்வே டூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, உன் கிராண்ட் ஃபோனை மிஸ் பண்ணுறாராம்மா. நீ போறியா சொல்லிக்கே சொல்கிறாங்க. போகிறேனே சொல்கிறாங்க. உனக்கு ஜிம் வரவங்க மிஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் டேஸ் அவங்க கூட இருக்கியா சொல்கிறாங்க. இருக்கம்மா அப்படி சொல்கிறாங்க. இந்த பேபிக்கு சுற்றி லைஃபும் தெரியும், வில்லேஜ் லைஃபும் தெரியும். அப்படியே ஜிம் வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த லைஃப்க்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க வேணாம். எனக்கு நம்மளுக்கு பிடிச்சிக்க நம்ம இருக்கும். பேபிக்கு எந்த லைஃப்பில் பிடிக்குதோ அதை கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சரி ஜிம்மும் சரி அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஜம்க்கு அவனுக்கு ஓகே தானே, எனக்கு ஓகே தான். ஓகே ஜிம் எனக்கு அஞ்சு நாள் கூட மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜம்மியில் ஓகேவா அவங்க போயிட்டு வரட்டும். ஜம்முக்கு ஓகே தானே, எனக்கு ஓகே கேட்டா அங்கே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க அங்கே போகிறச்சு அங்கே வந்துட்டு சரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக போயிட்டு ஃபேமிலி ஜிம்முக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம ஜிம்மில் நினச்சி ஜம்க்கு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம எந்த பிளேஸ் இருக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம யார் கூட இருக்கோம், எந்த ஒரு பர்சன் கூட இருக்கோன்ற மட்டும் தான் விஷயம். கம்ஃபர்டபுளாக ஒரு பர்சன் கூட இருந்தாக்கா அந்த வேர்ல்டில் நம்மளால் எங்கேனாலும் வாழ முடியும் அப்படின்றத அதோட மீனிங். ஓகேவா, சரி ஓகே நம்ம பிடிச்சிட்டு நம்புறேன். இப்போ நம்ம ஜம்க்கு பேபி 3 பேரும் கார்டன் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்க எனக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் பசங்க பண்ணுவா சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் இது பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. பேபியும் அவங்க 2 பேர் பார்த்து கூட ஸ்மைல் பண்ணுது. இதோட ஸ்டோரி ஹாப்பின்னு பண்ணுறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன். ஓகே, மாதிரி கிடையாது.